வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நெகேமியா 12 ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 35.66% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்கத் தொடங்குவோம். குருக்கள் மற்றும் லேவியர் பட்டியல். செயல்தியலின் மகன் செருபாபேலுடனும் இயேசுவாவுடனும் வந்த குருக்களும் லேவியரும் பின்வருமாறு: செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக்கு, அத்து, செக்கனியா, இரகும், மெரமோத்து, இத்தோ, கின்னத்தோய், அபியா, மியாமின், மாதியா, பில்கா, செமாயா, யோயாரிபு, சல்லு, அமோக்கு, இல்கியா, யெதாயா ஆகியோர் இயேசுவாவின் நாள்களில் குருக்களுக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் தலைவர்களாக விளங்கினர். லேவியர்களில் இயேசுவா, பின்னூய், கத்மியேல், செரேவியா, யூதா, மத்தனியா ஆகியோரும் இவர்கள் சகோதரர்களும் நன்றிப் பாடல்களுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். தலைமைக்கு இயேசுவாவின் வழிவந்தோர். பக்புக்கியாவும் உன்னியும் இவர்களின் சகோதரர்களும் எதிரே நின்று கவனித்துக் கொண்டு வந்தார்கள். இயேசுவாவுக்கு யோவாக்கிம் பிறந்தார். யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார். எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார். குருகுல தலைவர்கள். யோயாதாவுக்கு யோனத்தான் பிறந்தார். யோனத்தானுக்கு யாதுவா பிறந்தார். யோவாக்கிமின் நாள்களில் குலத் தலைவர்களாயிருந்த குருக்கள் பின்வருமாறு: செராயா வழிவந்த மெராயா, எரேமியா வழிவந்த அனனியா, எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம், அமரியா வழிவந்த யோகனா, மல்லூக்கி வழிவந்த யோனத்தா, செபனியா வழிவந்த யோசேப்பு, ஆரிம் வழிவந்த அத்னா, மெரயோத்து வழிவந்த எல்காய், இத்தோ வழிவந்த செக்கரியா, கின்னத்தொன் வழிவந்த மெசுல்லாம், அபியா வழிவந்த சிக்ரி, மின்யமோவதியா, பில்தாய், பில்கா வழிவந்த சம்முவா, செமாயா வழிவந்த யோனத்தா, யோயாரிபு வழிவந்த மத்தனாய், யெதாயா வழிவந்த உசி, சல்லாம் வழிவந்த கல்லாய், அமோக்கு வழிவந்த ஏபேர். குருக்கள் மற்றும் லேவியரின் பதிவேடு. இல்கியா வழிவந்த அசுபியா, யாதாய் வழிவந்த நத்தானியேல் ஆவர். லேவியரில் எல்யாசிபு, யோயாதா, யோகானான், யாதுவா ஆகிய தலைமை குருக்களின் காலத்திலிருந்து பாரசீகரான தாரியுவின் காலம் வரையுள்ள லேவியர் குலத் தலைவர்களும் குருக்களும் பதிவிருந்தனர். கோவில் பணியின் பிரித்தளிப்பு. லேவியின் மக்களான குலத்தலைவர்கள் குறிப்பேட்டில் எல்யாசிப்பின் மகன் யோகனானின் நாள்கள் வரை பதிவிருந்தனர். லேவியரின் தலைவர்களான அசபியா, சேரேபியா, கத்மியேலின் மகன் இயேசுவா ஆகியோரும் எதிரில் அவர்களின் சகோதரும் நின்று கொண்டு கடவுளின் மனிதர் தாவீது கொடுத்த கட்டளையின்படி புகழும் நன்றியும் முறைமுறையாகச் செலுத்தி வந்தனர். மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூபாகிய வாயிற்காப்போர் வாயிலருகிலிருந்த கருவூல அறைகளைக் காத்து வந்தனர். எருசலேம் மதிலின் அர்ப்பணம். இவர்கள் யோசாதாக்கிற்கு பிறந்த இயேசுவாவின் மகன் யோவாக்கிமின் காலத்திலும் ஆளுநர் நெகேமியா, குருவும் சட்ட வல்லுநருமான எஸ்ரா ஆகியோரின் காலத்திலும் வாழ்ந்தனர். எருசலேம் மதிலின் அர்ப்பண நாள் வந்தபோது லேவியர்களை எல்லா இடங்களிலிருந்தும் தேடி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஏனெனில் மதில் அர்ப்பணம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவை ஒலிக்கப் பாடல்களுடனும் கொண்டாட வேண்டியிருந்தது. பாடகர்கள் எருசலேமைச் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும், நெட்ரோபாயரின் சிற்றூர்களிலிருந்தும், பெத்கில்காலிலிருந்தும், கேபா, அஸ்மவேத்து ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எருசலேமை சுற்றிகள் அமைத்திருந்தார்கள். குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினர். அப்பொழுது நான் யூதாவின் தலைவர்களை மதில்மேல் ஏற சொல்லி புகழ் பாட 2 பாடகர் குழுக்களை நிறுத்தினேன். ஒரு குழுவினர் வலப்பக்கம் இருந்த குப்பைமேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாகச் சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒசையாவும் யூதாவின் தலைவர்களில் பாதிப்பேரும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமின், செமாயா, எரேமியா ஆகியோரும் சென்றனர். மேலும் எக்காலம் ஏந்தியிருந்த குருத்துவ புதல்வர்கள் ஆசாபு வழிவந்த சக்கூருக்கு பிறந்த மீகாயாவின் மைந்தனான மத்தனியாவின் புதல்வனான செமாயாவின் மைந்தனான யோனத்தானின் மகன் செக்கரியாவும் அவர் சகோதரர்களான செமாயா, அசரியேல், மில்லலாய், கில்லெல், மாவாய், நெத்தனேல், யூதா, அனானி என்பவர்களும் கடவுளின் மனிதர் தாவீதின் இசைக்கருவிகளை ஏந்தியிருந்தனர். நீதி சட்ட வல்லுநரான எஸ்ரா முன்பாகச் சென்றார். அவர்கள் ஊருணி வாயிலைக் கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீது நகரின் படிகளின் வழியாக மேலே சென்று தாவீதின் அரண்மனைக்கு மேலே செல்லும் மதிர்ச்சுவரின் படிகளைக் கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர் வாயில் வரை சென்றனர். 2வது பாடற் குழுவினர் இடப்பக்கமாக நடந்து செல்லுகையில் நானும் மக்களில் பாதிப்பேரும் மதிலின் மேல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். சூளைக் காவல் மாடத்தைக் கடந்து அகன்ற மதில்வரை வந்தோம். எப்ராயிம் வாயில் மேலும் பழைய வாயில் மேலும் மீன் வாயில் மேலும் அனனியேல் காவல் மாடம், மேயா காவல் மாடம் ஆகியவை வழியாகவும் ஆட்டு வாயிலை அடைந்தோம். அவர்களோ காவலர் வாயிலில் நின்று கொண்டார்கள். பின்பு 2 பாடகர் குழுவினர்களும் கடவுளின் இல்லத்தில் நின்று கொண்டார்கள். நானும் என்னோடு அலுவலர்களில் பாதிப்பேரும் அங்கு இருந்தோம். குருக்களில் எலியாக்கிம், மாசேயா, மின்யமின், மீகாயா, எலியோனாய், செக்கரியா, அனனியா ஆகியோர் எக்காலம் தாங்கியிருந்தனர். மாசேயா, செமாயா, எலயாசர், உசி, யோகனா, மல்கியா, ஏலாம், ஆசேர் ஆகியோரும் நின்றனர். பாடகர்களும் அவர்களின் தலைவர் இஸ்ரகியாவும் உரக்கப் பாடினார்கள். கோவில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள்.
அன்று அவர்கள் மிகுதியாக பலி செலுத்தி மகிழ்ந்தனர். ஏனெனில் கடவுள் அவர்களை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பினார். அவர்களின் மனைவியரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சி கொண்டாடினர். எருசலேமின் ஆரவாரம் வெகுதூரம் வரை கேட்டது. கருவூலம், படையல்கள், முதற்கனி, 10 பகுதி ஆகியவைகளுக்கான அறைகளின் பொறுப்பாளர்களையும் திருச்சட்டத்தின்படி குருக்களுக்கும் லேவியருக்கும் உரிய பகுதிகளை நகல்களில் தண்டல் செய்யும் ஆள்களையும் அன்று நியமித்தார்கள். ஏனெனில் அங்க பணிபுரிந்த குருக்களையும் லேவியர்களையும் குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது. தாவீது, அவருடைய மகன் சாலமோன் ஆகியோரின் கட்டளைப்படி இவர்கள் தங்கள் கடவுளின் பணியிலும் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். அவ்வாறே பாடகர்களும் வாயிற்காப்போரும் பணி செய்தனர். ஏனெனில் தாவீது, ஆசாபு ஆகியோரின் பழங்காலத்திலிருந்தே பாடகர் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். கடவுளுக்குரிய புகழ் பாடல்களும் நன்றிப் பாடல்களும் இருந்தன. மேலும் செருபாபேலின் நாள்களிலிருந்தும் நெகேமியாவின் நாள்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் பாடகர்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் உரிய பகுதிகளை நாள்தோறும் கொடுத்து வந்தனர். அவர்கள் லேவியர்க்கு உரியதை பிரித்து வைத்தனர். லேவியர் ஆரோனின் மக்களுக்கு உரியதை பிரித்து வைத்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 425 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.